ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பார்ட் 6, அதாவது டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ்ல பயாலஜில பார்ட் 6 பார்க்க போறோம். 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். சரியா? ஆல்ரெடி பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. 2011ல இருந்து டில் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நீட்டா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்டும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாம் வரிசையா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். போய் பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கான பார்ட் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன் ஹையர் பிளான்ஸ் த சாப்ரோஃபைட்டிக் phase is formed after growth and development of zygote. Find out the type of cell division involved in this growth கொடுக்குறாங்க. சரியா? ஒரு ஹையர் பிளான்ஸ்ல வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது எப்போ ஆஃப்டர் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்கிள் கொடுக்குறாங்க. உயர் வகை தாவரங்களின் ஸ்போரோஃபைட்டிக் நிலை சைக்கோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து செல் டிவிஷன்ஸே பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். பட் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணிக்கணும், படிச்ச விஷயங்களை ரீகால் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஏன்னா மைட்டாசிஸ், மியாசிஸ், அமிட்டாசிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். கரெக்டாக அப்ரோச் பண்ணணும். சரியா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் அப்படின்னு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person donating blood should have minimum hemoglobin level of touch. ரத்த தானம் செய்வதற்கு முன் மனிதனில் குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் இங்கே பிளட் டொனேட் பண்ண முடியாது. ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12.5 கிராம் இருக்க வேண்டும். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் பிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ் ஆன் ட்ரக் கால்டு? ஆல்ரெடி இதை பற்றி படிச்சிருப்போம். ஸோ ரிப்பீட்டட் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சாய்ஸ் கூட மாற்றாம கேட்கலாம். பார்த்தீங்களா? இந்த சாய்ஸ் கூட மாற்றாம அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறாங்க. நமக்கும் இங்கே பார்க்குற கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் தயவு செஞ்சு சேனலை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோல்டன் ரைஸ். சரியா? கோல்டன் ரைஸ் இஸ் அ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப். அவனே கொடுத்துட்டான். சரியா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு வேர் த இன்கார்பரேட்டட் ஜீன் இஸ் மீன் ஃபார் பயோசிந்தசிஸ் ஆஃப் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரிய செறிவுக்கானது எது அப்படின்னு கேட்க, எந்த விட்டமின் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் விட்டமின் ஏ. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. an example of C3 plant is அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த கொஸ்டின் வந்து இதே இதில் C4 இருக்கு. ஓகே, 2 இருக்கு. C3, C4. ஸோ இன்னொரு கொஸ்டின்ல C4 கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ல C3 கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் இந்த கொஸ்டின் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினே சொல்லிக்கலாம். ஏன்னா கன்ஃபார்மா நீ வந்து ஆன்சர்ஸ் போட வாய்ப்பு கம்மி தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் C3 என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் C4 தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா மட்டும் ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ C3 பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பண்டில் ஷீட்டை பற்றி நான் கிளாஸ்ல எடுத்திருப்பேன். ரைட்டா? ஸோ இந்த பண்டில் ஷீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பண்டில் ஷீட் வந்து, சரியா, பண்டில் ஷீட்டில் வந்து do not have chloroplast. ஸோ குளோரோபிளாஸ்ட் இல்லை அப்படின்னா அது வந்து C3 பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது எனக்கு குளோரோபிளாஸ்ட் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, C4 பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பண்டில் ஷீட்டில் வந்து எனக்கு குளோரோபிளாஸ்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து C3 பிளான்ஸ். குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, பண்டில் ஷீட்டில் குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து C4 பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா CO2 ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. அது கார்பன் டை ஆக்சைடு நிலைநாட்டுதல். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த C3 பிளான்ஸ்ல வந்து எங்கேயாச்சும் ஒரு பிளேஸ் மட்டும் நடக்கும். எங்கேயாச்சும் ஒரு பிளேஸ் மட்டும் தான் C3 பிளான்ஸ் நடக்கும். அதே இது நீங்க C4ல பார்த்தீங்க அப்படின்னா ட்வைஸ் உங்களுக்கு அந்த CO2 ஃபிக்சேஷன் நடக்கும். இதான் வந்து ரெண்டுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ். பட் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணீங்க ஆன்சர் சூஸ் பண்ண முடியாது. சரியா? அதனால ஒரு சில பிளான்ஸ் பத்தி நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அது வந்து வந்துச்சுன்னா லக்கு, வராட்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லிக்கோங்க. C3 பிளான்ஸ்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைஸ் வரும். சரியா? அதுக்கப்புறம் வீட் வரும். அதுக்கப்புறம் ஓட்ஸ் வரும். சரியா? அதுக்கப்புறம் பார்லி வரும். இதெல்லாம் வந்து C3 பிளான்ஸ். ஓகே, பார்லி. அதுக்கப்புறம் காட்டன், அப்புறம் பீனட்ஸ், அப்புறம் டொபாக்கோ, அப்புறம் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ், அப்புறம் கீரைகள் ஸ்பினாச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C3 பிளான்ஸ் வரக்கூடியது. சரியா? அப்போ இங்கே பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். C3க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஆன்சர் என்ன, வீட் தான் உங்களுக்கு வரும். சரியா? அடுத்து பாருங்க, C4 பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ மைஸ் எடுத்துக்கலாம் C4 பிளான்ஸுக்கு. அப்புறம் சுகர் கேன் எடுத்துக்கலாம் C4 பிளான்ஸுக்கு. அதுக்கப்புறம் மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் சோளம் சொர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து இந்த ட்ரிபிள்ஸும் எடுத்துக்கலாம். சரி, எல்லாமே எதுக்கு வரோம்னா C4 பிளான்ஸ்க்கான எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இதெல்லாம் நெட்டில் நான் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன், பட் புக்கில் கிடையாது. பட் நீங்கள் வந்து இதை தாண்டி கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். சரியா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பீட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹீமோகுளோபின், அப்புறம் ஹீமோசைனின், அப்புறம் செரம், ஆல்புமின் ஆர் டேஷ் டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லாமே எந்த வகையான புரோட்டீன்ஸ் கேட்குறாங்க. சரி, இது மட்டும் போதும், ஹீமோகுளோபின் மட்டும் போதும். கரெக்டாக ஆன்சர் நீங்கள் பண்ணிக்கலாம். கரெக்டு தானா? பண்ணலாம், பண்ண முடியாதா? ஹீமோகுளோபின் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ டிரான்ஸ்போர்ட் டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வென் பிளட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரியா? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. வென் பிளட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி பிளட் வெசல். சரியா? வென் பிளட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி பிளட் வெசல் ஹீமோஸ்டாசிஸ் அக்கர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெம்பரேச்சருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? டெம்பரேச்சருக்கு ரெஸ்பாண்ட் ஆச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பிளட் வந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணும்? ரெஸ்பாண்ட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த்ரோம்பின் கன்வெர்ட்ஸ் ஃபிப்ரினோஜன் இன்டு ஃபிப்ரின் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கரெக்ட் தான், புக்ல இருக்கு இந்த பாயிண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அக்கரன்ஸ் ஆஃப் பிளட் கிளாட் வித்தின் த பிளட் வெசல் இஸ் நோன் அஸ் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே கரெக்ட் தான். இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டேஷ் கொடுத்து வைக்கலாம், பட் இதுவும் நீங்க பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹெப்பரைன் பிரசன்ட் இன் பேசோஃபில்ஸ் இன்ஹிபிட் பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிற தமிழையும் பாருங்க. ஸோ பேசோஃபில்களில் உள்ள ஹிர்பாயின் ரத்தம் உறைதலை தடை செய்யும் கொடுக்குறாங்க. ஆமா, இதுவும் கரெக்ட் தான். ஸோ 4மே கரெக்ட். 1 கரெக்ட், 2 கரெக்ட், 3 கரெக்ட், 4 கரெக்ட். ஆன்சர் டி சாய்ஸ் ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சரியா? படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுக்குறாங்க? 12th இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்ட் அட் லெனின்கிராட் USSR இன் ஜூலை அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இயரை கேட்குறாங்க. சரியா? எந்த இயர் அப்படின்னா 1975. மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் பயோ வெப்பன், மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இது அப்படிங்க தெரிஞ்சிச்சுன்னா சூப்பர், தெரியாட்டி படிச்சிருங்க. சரியா? எதை பண்ணா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பயோ வெப்பன். மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் பயோ வெப்பன் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே தானே? டவுட் வந்து கேட்டுருங்க. இது ஆக்சுவலாக ஒரு பாக்டீரியா. சரியா? என்ன பாக்டீரியானா ராட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. ராட் ஷேப் பாக்டீரியா எந்த நோயை கொடுக்கும்? சரியா? எந்த நோய் கொடுக்கும்னா ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோயை கொடுக்கும். அதுக்கப்புறம் எங்க இந்த டிரான்ஸ்மிட் ஆகும் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ்க்கு வந்து இது பரவக்கூடிய தன்மை உண்டு. ராட் ஷேப்டு பாக்டீரியா. சரியா? இதை வந்து என்ன சொல்றாங்க? மோஸ்ட் யூஸ்ட் பயோ வெப்பன் சொல்றாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் பிளான்ட் பூஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ்? எந்த பிளான்ட் வந்து ஆர்பிஸ் வந்து நமக்கு பூஸ்ட் அப் பண்ணும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. சரியா? எதுனா லெமன் கிராஸ். சரியா? லெமன் கிராஸ். அடுத்த கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் அஸ் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் அஸ் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட். சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நொதிகள். சரியா? ஸோ பார்த்தாலே தெரியும், தமிழையும் வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கரெக்டான வார்த்தை இருக்காது. தமிழில் என்சைம்ஸ் அப்படின்னா நொதிகள். சரியா? ஸோ நொதிகள் தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் ஃபாலோ பண்ணுறவங்க இங்கிலீஷும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே மாட்டும் போது மாட்டிக்கிடுவீங்க, எதுனே தெரியாமல் போயிடும். ஸோ நொதிகள் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, அல்லது நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சாலும் ஐயோ எதுன்னு தெரியாமல் மாட்டிருப்பீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ பெர்ஃபார்ம்ட் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன் 1967? ஆன்சர் பண்ணலாமா? யாருன்னா கிறிஸ்டியன் பெர்னார்டு. சரி, ஆன்சர் வந்து கிறிஸ்டியன் பெர்னார்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல் பிளாஸ்மா மெம்பரன் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. பிளாஸ்மா மெம்பரன் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாஸ்போ லிக்விட்ஸ், இன்ட்ரின்சிக், அப்புறம் எக்ஸ்டென்சிக் புரோட்டீன்ஸ். தமிழை பார்த்துக்கோங்க. பாஸ்போலிபிட்டுகள், உள்ளார்ந்த புரதங்கள் மற்றும் வெளிப்புற புரதங்கள். சரி, ஆன்சர் டி சாய்ஸ் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரெடியூசஸ் LDL கொலஸ்ட்ரால். LDL அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னன்னா லோ டென்சிட்டி
லிப்போ புரோட்டீன். சரியா, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால் விச் மே தஸ் ரெடியூசஸ் ரிஸ்க் இஃப் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரீசன் ரீட் பண்ணி பாருங்க. சப்போஸ் இங்கிலீஷ்ல புரியலையா தமிழுக்கு வந்துருங்க. ஒமேகா 3 கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைத்து இருதய நோய் வருவதை குறைக்கக்கூடியதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இரத்த ஓட்டத்தில் குறைபாடு வெரிகோஸ் நாளம் உள்ள மனிதர்கள் ஒமேகா 3 கொழுப்பை உட்கொண்டால் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி இரத்த கட்டிகளை உடைக்கும் அப்படின்னு காரணத்தை கொடுக்குறாங்க. சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் தனிப்பட்ட முறையில் கரெக்ட். அது மட்டும் இல்லை ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ பி சாய்ஸ் தான் ஆன்சர். சரியா, தெரியாத கொஸ்டின் படிச்சுக்கோங்க, இதான் வந்து உண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் anaerobic ரெஸ்பிரேஷன் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா, எண்ட் ப்ராடக்ட். ஸோ காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்பெறுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இறுதியாக கிடைக்கிறது எது அப்படின்னா எத்தனால் ஆல்கஹால். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மியூட்டன்ட் வெரைட்டி ஆஃப் வீட் இஸ் கால்டு டேஷ். நியூட்டன் வெரைட்டி. சரியா, ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணலாமா? நியூட்டன் வெரைட்டி படித்தேன். இதுவா ஓகே, சர்பாத்தி சொனோரா. ஓகேவா, இதோ பேர் தான். ஓகே, அதான் ஆன்சர். மியூட்டன் வெரைட்டி ஆஃப் வீட் என்ன பார்த்தீங்கன்னா சர்பாத்தி சொனோரா. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டு சப்பாத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சர்பாத்தி சொனோரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க மேட்ச் ஃபாலோயிங். ஸோ ஓகே, ஸோ மேட்ச் பாருங்க. ஓவி டக்ட். சரி, நீ பொறுத்துங்க. சரியா, வீடியோ பாஸ் பண்ணிட்டு பொறுத்துங்க, மேட்ச் பண்ணுங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா, ஸோ ஆன்சர் வந்து டி சாய்ஸ் ஆன்சர் 4312. சரியா, ஸோ ஆன்சர் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓவி டட்டுன்னு இருக்கு. ஸோ ஓவி டட் அப்படிங்கிறது ஃபீமேலுக்கானது. சரியா, ஸோ ஃபீமேலுக்கானது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ ஃபீமேலுக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன வரும் உங்களுக்கு? டிபோக்டமி வரும். சரியா, அதுக்கப்புறம் வேஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து மேலுக்கானது. ஸோ மேலுக்கானது வந்து அதை என்ன சொல்ல இந்த ஃபேமிலி பிளானிங் தான். சரியா, அந்த லிகேட்டைஸ்ன்னு சொல்லுவாங்க, கெட்டி கெட்டுறது. சரியா, உடனே ஷார்ட்டாக கெட்டுறது சொல்லிக்கலாம். ஓகே, வேஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மேலு. ஸோ மேலுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? பேசட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு. அப்புறம் கேமேட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் வார்த்தை வந்துருச்சு. ஸோ ஃபெலோப்பியன் சி ஃபார் ஃபெலோப்பியன் டக்ட் ஒன்று முடிஞ்சு போச்சு. அப்புறம் செல்லுலர் கேப்பு. ஸோ வேஜினா. ஸோ அதுவும் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ 2 தான் உங்களுக்கு ஆன்சர். சரியா, கருத்தடை திறவு சவுன்னு கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்னது அது வேஜினே போட்டுக்கலாம். மற்றபடி இந்த 2 பாயிண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10th புக்கில் இருக்கு, 2 படிச்சிருப்பீங்க, ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுருக்கலாம். ஸோ 4312 தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கார்னிவோரஸ் அடாப்ஷன். ஓகேவா, ஸோ கார்னிவோரஸ் adaptation of plant mainly compensate for soil that has relatively low content of dash அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஆன்சர் பண்ணலாமா? நைட்ரஜன். சரியா, தமிழ பாருங்களா. பூச்சி உண்ணும் தாவரங்கள் எதுக்கு வந்து அது பூச்சியை உண்ணுது அப்படின்னா நைட்ரஜன் கிடையாது. அந்த மண்ணில் வந்து நைட்ரஜன் இல்லாதனால தான் அந்த இன்சைட்ல இருந்து நைட்ரஜன் எடுத்துக்கிட்டு. சரியா, பூச்சி உண்ணும் தாவரங்களில் தகவமைப்பானது முதன்மையாக மண்ணில் குறைந்த அளவு. ஏன் எது குறைஞ்சிருக்கு? நைட்ரஜன். அதுக்காண்டி தான் என்ன பண்ணுது? இன்சைட் சாப்பிட்டு நைட்ரஜன் கனடா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. ஸோ ஆன்சர் நைட்ரஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த மோஸ்ட் லைக்லி பீரியட் இன் விச் எ விமன் மே கன்சீவ் இஸ் டேஷ். பெண்ணின் கருவுறுதல் ஏறக்குறைய நடைபெறும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 to 19 டே ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். சரியா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 to 19 டே ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். சரியா, ஸோ இந்த பாயிண்ட் பார்க்கும்போது இன்னும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம 10th புக்கில் இருக்கு. ஓகே பாருங்க, இந்த கிளாஸ் எடுத்து போட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் இது சொல்லி ஆகணும். ஸோ 4 to 5 days. சரியா, ஸோ மென்ஸ்ட்ரேஷன் அந்த டேட் வந்து 4 to 5 days இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6ல இருந்து 13 days வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த டைம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலிகுலர் ஃபேஸ். கிளியரா? அதுக்கப்புறம் 14th டே. ஓகே, 14th டே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவிலேட்டரி ஃபேஸ். அதுக்கப்புறம் 15 to 28 பார்த்தீங்க அப்படின்னா லியூட்டல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லியூட்டல் ஃபேஸ். சரியா, ஸோ இது உங்க புக்கில் இருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் புக்கில் இருக்கு. இது உங்க புக்கில் சார்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் இருக்கும், சார்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன ஃபேஸ் பண்ணு சொல்லியிருக்கேன். அங்கே என்ன நடக்கும், என்ன ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. பட் அது விட இது இம்பார்ட்டன்ஸ். என்னென்ன ஃபேஸுங்க இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து வரும், பேக்ல வரும், அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த தெரிஞ்சதை போதும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் ஃபாலோயிங். சரியா, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா, நீங்க மேட்ச் பாருங்க, நான் ஆன்சர் சொல்லி வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, ஸோ இது ஒன்று கண்டுபிடிச்சலாம். இக்விஸ்டிடம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஹார்ஸ் டெயில் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். குதிரை வாழும் தெரிஞ்சுக்கலாம்.
இது ஒன்று மட்டும் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏ வந்து 2ங்குமே போட்டுக்கலாம். சரியா? ஸோ 2 1 4 3 அது மீனிங் அப்படி தான். ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஹார்ஸ் டெயில் தான். ஸோ ஃபெயில் இல்லை டெயில். சரியா? மிஸ்டேக்காக இருக்கு. கொஸ்டினே மிஸ்டேக் தான். ஸோ ஃபெயில் இல்லை, அது டெயில். தமிழில் கரெக்டாக இருக்கா? பாலுன்னு இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மெடிசின் ஃபார் டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் என்ன? ஸோ ஆன்சர் பண்ணலாமா? ஸோ பார்த்துக்கணும். ஸோ குளோரோக்யூனா இல்லை விட்டமின் ஏவா இல்லை குளோரோமைசினா இல்லை சல்ஃபோடாக்சைடு கேள்விப்பட்டிருப்போம். சரி, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் கண்டிப்பாக டைஃபாய்டு அஃபெக்ட் பண்ண ரிலேஷன்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த வார்த்தை யூஸ் பண்ண. ஐயோ ஹாஸ்பிட்டல் சொன்னாலே தும்மல் வருது. சரி, குளோரோமைசிலின். சரி, ஆன்சர் வந்து உங்களுக்கு குளோரோமைசிலின் தான் டைஃபாய்டுக்கு வந்து மெடிசனாக கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் ஃபாலோயிங். ஸோ பெரி நீங்களே பொறுத்துங்க. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க பொருத்தி பாருங்க. சரியா? ஆன்சர் 2413. சரியா? ஸோ பெரி அப்படிங்கிறது விட்டமின் வருதோ வந்துச்சா வரல வந்துச்சு. திட்டுறாங்க, தண்ணி குடிச்சிருவோம்ப்பா, வெயிட் பண்ணிக்கோங்க. சரி, பெரி விட்டமின் B1. சரியா? என்ன இருக்கு அடுத்து? பெலாகாரா. பெலாகாராங்கும்போது ஸ்கின்ல வர டிசீசஸ். சரியா? ஸோ ஸ்கின் ரிலேட்டட் வர டிசீசஸ். ஸோ பெலாகாரா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு விட்டமின் B3 வரும். சரியா? அதுக்கப்புறம் ஸ்கர்வி அப்படிங்கிறது விட்டமின் C வரும். ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது விட்டமின் D வரும். அவ்வளவுதான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது கொஸ்டின். சரியா? விச் இஸ் கால்ட் அஸ் இந்தியன் ஃபிளையிங் ஃபால்ஸ். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஸோ எதை பண்ணா இந்தியன் ஃப்ரூட் பேட் தான். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, பார்த்துக்கோங்க. ரிப்பீட் இந்த சென்ஸ் நான் வந்து திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணல, எக்ஸாம்ல திருப்பி கேட்டிருக்காங்க, அப்படி வந்திருக்கு. சரியா? ஓகே, கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு கொடுக்குறாங்க, அசோசியேஷன் கொடுக்குறாங்க. பீடில் அண்ட் டாட்டும் டிஸ்கவர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இன் ஃபங்கஸ் நியூரோஸ்போரா அப்படின்னு கொடுக்குறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபார் தே ஒர்க் தேவர் அவார்டு நோபல் பிரைஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது புரிஞ்சுக்கணும். சரியா? ரெண்டுமே கரெக்ட், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆர்கன் இஸ் ஆப்சன்ட் இன் ஹியூமன் ஸ்பெர்ம். ஸோ ஹியூமன் ஸ்பெர்ம்ல இல்லாத எது அப்படின்னு கேட்கறாங்க. விச் ஆர்கன் இஸ் ஆப்சன்ட் இன் ஹியூமன் ஸ்பெர்ம் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எது இருக்காது அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்காது. சரியா? எண்டோபிளாச வலைப்பின்னல் இருக்காது. சரியா? எங்க இருக்காது? ஸ்பெர்ம் இருக்காது. ஓகேவா? ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. விக்கி கிளாஸ் இருக்கிறோம், அதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஏதாவது புக் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.